வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் நூல்களை வாசிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நமக்கு கத்துறாங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கற்றுத்தர மறந்துடுறாங்க. மனிதர்களை வாசிக்கணும். ஏன்னா நூல்கள் கற்றுத்தரதை விட மனுஷங்க கற்றுக் கொடுக்கறது தான் உண்மையான கல்வி. நாம் எங்கேயாவது பயணப்பட்டு போனாலோ அல்லது பழகுவதற்கு தகுந்த மனிதர்கள் நம்மை சுற்றி இருந்தாலோ அல்லது நாம விரும்பி பழகினாலோ அந்த மனிதர்களை கற்றுக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். அதுதான் உண்மையான கல்வியை நமக்கு கற்றுத்தரும். நல்ல மனிதன் நல்ல கல்வியை கற்றுத்தரதை விட ஒரு கெட்ட மனிதன் தான் சிறந்த கல்வியை நமக்கு கற்றுத்தருவான். த பேட் பர்சன் டீச் அ குட் லெசன் என்கின்ற ஆங்கில பழமொழி ப்ராவர்ப் எவ்வளோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுது பாருங்கள். அதனால் மனிதர்களை கற்றுக்கொள்வதற்கு நாம் பழகிக்கணும். ஏன்னா மனிதன் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கின்றான். ஒரு நூலில் இருக்கின்ற செய்தி என்று மாறுவதில்லை. மனிதன் மாறிக்கொண்டே இருக்கின்றான். எனவே மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த மனிதனை நாம் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நாம் எங்கேயும் மாட்டாமல் தப்பிக்க முடியும். எப்படி ஒரு ஆப்பை நம்ம ஃபோனில் வச்சுருந்தா அப்டேட் வெர்ஷனை பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனையும் நாம் ஒவ்வொரு நாளும் கண்காணித்து அவனுடைய அப்டேட் வெர்ஷனை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட பழகும்போது தான் இந்த உலகத்தில் நம்ம சர்வை பண்ண முடியும். ஏனென்றால் மனிதர் எப்போது எந்த நிலையிலிருந்து மாறி இருக்கிறார்கள் என்பதே நமக்கு தெரியாது. முன்னெல்லாம் கிராமத்தில் இருப்போம், ஒரே சூழ்நிலையில் இருப்போம், அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு தெரியும். இப்போ நம்ம பல்வேறு நகர சூழ்நிலையில் வாழ்கிறோம், பல்வேறு ஏரியாவில் இருக்கிறோம், பல சிந்தனைகளில் இருக்கிறோம், பல வாழ்க்கை முறை, பல பின்புலம், பல பொருளாதார நிலை, யார் எப்படி இருப்பாங்க, எப்படி மாறுவாங்க, அவங்களுடைய பர்சனல் சூழல் என்னன்றதே நமக்கு தெரியாது. அதனால் அருள் கூர்ந்து இப்போ நாம் மனிதர்களை கற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்துவோம். அதுவே நம்மை மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்வதற்கு சிறந்த வழி. நன்றி.